வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு ஒரு புது பிஸ்னஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைஃப் டைம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பைனான்ஸை யூஸ் பண்ணி தான் இது நீங்கள் செய்கிறது. அதாவது ட்ரேடிங் தான் செய்கிறது. பட் இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சால் காணும். சில விஷயங்கள் தெரிஞ்சால் காணும். டீப்பாக ஒரு விஷயங்களும் கட்டாயம் தெரியணும் மட்டும் இல்லை. பட் அது எங்களுக்கு என்ன விஷயம்ண்டா, இதில் நாங்கள் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. எங்களுக்கு இந்த கம்பெனியால் தர்ற டீட்டெயில்களை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சிக்னலை கொடுப்போம். அந்த சிக்னலை வந்து யாருக்கு கொடுப்போம்னா, ஒரு ரோபோவுக்கு கொடுக்க போகிறோம். அந்த ரோபோ வந்து எங்களுக்கு பதிலாக அது ட்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த இதில் கான்செப்ட். இதே மாதிரி நிறைய இருக்குது. பட் அந்த நிறைய இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது தான் இதில் பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமானது இது வந்து இந்த இந்த அதாவது இந்த பொட் வந்து இப்போதைக்கு வெப்சைட் தான் ரன் ஆகுது. விரைவில் ஆப்பாக வந்து ப்ளே ஸ்டோரில், ஆப்பிள் ஸ்டோர்லாம் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மந்த் ஆகுது இது லான்ச் பண்ணி. அதுக்கு முதல் ஒரு 4-5 இயர்ஸாக இதில் பேக் ஆஃபீஸ் இதெல்லாம் ரன் பண்ணி பார்த்து, செக் பண்ணி பார்த்து எல்லாம் செய்ய கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு. இப்போ அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக ஒரு ஜூன் மாதத்துலேருந்து ரன் பண்ணுறாங்க. எவ்ரிடே மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து கொண்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 விதமான பிஸ்னஸ் இருக்குது. ஓகே, 2 விதமான பிஸ்னஸ்னால், ஒன்று நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள்கிட்ட இருக்கிற காசை டாலர்ஸை வச்சுக்கொண்டு, யூஎஸ்டிடியை வச்சுக்கொண்டு ட்ரேட் பண்ணுறது. ரெண்டாவது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாடல். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றதை விடுவோம், அது நான் கடைசியாக சொல்கிறேன். மெயினாக நான் சொல்ல வந்து ட்ரேடிங். நீங்கள் ஒருத்தர் தான் அதை நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ இதே மாதிரி இந்த பிஸ்னஸ் மாடலில் நிறைய மார்க்கெட்டில் இருந்தாலும் இது என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னா, எல்லாமே இதை விட மற்றது எல்லாமே பெரும்பாலும் ஸ்பாட் ட்ரேடிங் தான் செய்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஃப்இ பொட் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்யுது. இந்த ஸ்பாட் ட்ரேடிங் ஃபியூச்சர் ட்ரேடிங் என்ன வித்தியாசம்னா, ஸ்பாட் ட்ரேடிங் மார்க்கெட் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பிட்காயின் வந்து நாங்கள் ஒரு $50,000 என்ன சொல்கிறோம் வாங்கி வச்சுருக்கோம்டா, ஒரு $100 வாங்குகிறோம். ஒரு $50,000 இருக்கக்குள்ள இப்போ பிட்காயின் ப்ரைஸ் வந்து 51,000 போனால் தான் எங்களுக்கு ப்ராஃபிட். 49,000 இருந்தால் அது எங்களுக்கு நட்டத்தில் தான் இருக்கும். அது 51,000 வரும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கணும். அது ஒரு மாதத்துலேயும் வரலாம், ஒரு நாள்லேயும் வரலாம், ஒரு வருஷத்துலேயும் வரலாம் என்ற மாதிரி. அப்படியானது தான் இந்த ஸ்பாட் ட்ரேடிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது பைனான்ஸ் தான். ஸோ பைனான்ஸுக்குள்ளால் தான் இந்த ட்ரேடிங் செய்ய போகிறோம். என்ன மாதிரின்னா, ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பை பண்ணினாலும், அதாவது மார்க்கெட் வந்து ஏறினாலும் உங்களுக்கு இன்கம் தான், மார்க்கெட் வந்து இறங்கினாலும் இன்கம் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் இது செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பற்றி தெரியாதுன்றா யூடியூப்பில் போய்ட்டு நார்மலாக பைனான்ஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் என்று அடிச்சிங்கனாலே நிறைய வீடியோஸ் வரும். அதில் ஃபியூச்சர் ட்ரேடிங் பேசிக் நாலேஜை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கை வச்சுக்கொண்டு தான் இந்த போட் செய்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்மோட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உங்களுக்கு நட்டமே வராத மாதிரி மேக்ஸிமம் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி மினிமம் உங்களுக்கு ஒரு 10%லேருந்து ஒரு 30-40% வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு $100 நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு $10லேருந்து $30-40 வரைக்கும் ட்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுவும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இதில் வந்து ட்ரேடுக்குரிய டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கு கம்பெனி தரும். அதில் நாங்கள் செஞ்சோம்னா சரி, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக 24 ஹவர்ஸும் வந்து இந்த போட், அதாவது இந்த ஏஐ சிஸ்டத்தில் உருவாகியிருக்கிற இந்த போட் வந்து செய்யும். ஸோ இதுதான் இதில் கான்செப்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை ஆரம்பித்ததில் சில தமிழர்கள்ற இதுகள் தான் மெயினாக இருக்குது. ஸோ அதன் மூலமாக இது ரன் ஆகி கொண்டிருக்கு. இலங்கையை பேஸ் பண்ணி தான் இந்த போட்டும் இப்போதைக்கு ஃபேமஸாக போய் கொண்டிருக்குது. வேர்ல்டு வைடாக அவங்களோட மார்க்கெட்டை இப்போ தான் அவங்க விரிவுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. விரைவில் வந்து இது வந்து ஒரு பெரிய அளவில் ரன் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் இணைஞ்சு கொள்ளலாம். முதல்ல வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறது என்ன மாதிரின்னு பார்ப்போம். வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது. எங்களோட டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட கண்ட்ரியை ஓட்டோவாக செலக்ட் ஆகிருக்கும், இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஒரு இன்விடேஷன் கோடு ஒன்று காட்டும். ஸோ அந்த கோடு அப்படியே விட்டுக்கொள்ளுங்க. உங்களை யாரும் ஜாயின் பண்ணி விடுறாங்களோ அவங்க மூலமாக தான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுறதால தான் இதில் உங்களுக்கு பெனிஃபிட். ஓகே, ஒரு ஆள் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ண இயலாது. ஸோ அப்போ ஒரு ஆளுக்கு கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட உங்களோட அட்வைஸுகளை கேட்டுக்கொள்ளலாம். இது என்ன மாதிரி செய்கிறேன்றதை கேட்டுக்கொள்ளலாம். யாருமே வந்து உண்மையான ஒரு விஷயம் வந்து யாருமே ஒரு ஆளுக்கு ஃப்ரீயாக எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டாங்க. அது இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியக்கூறுகள் 199.99% வந்து சான்ஸே இல்லை.
ஓகே, அதனால் யார் உங்களுக்கு உதவி செய்யணுன்றாலும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வேணும் என்றது தான் இந்த ரெஃபர் பண்ணுறதுல நோக்கம். ஓகே, அது நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தால் கூட யாருக்கும் சும்மா போய் உதவ மாட்டீங்க என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ கட்டாயம் ஒரு ஆளோட லிங்கில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும். அது யாருன்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்போ இதுக்கு வருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இதில் ஒரு யூசர் நேம் ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஒரு யூனிக்கான யூசர் நேம் கொடுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ உங்களோட பேரோட சேர்த்து நம்பரோ, ஸோ அதை எப்படியாவது கொடுத்து பாருங்கள். அடுத்தது வந்து லொகின் பாஸ்வேர்ட் 6 தொடக்கம் 12 வரைக்கும் கொடுக்கலாம். அதாவது ஏபிசிடி, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், சிம்போல் என்ற மாதிரிலாம் சேர்த்து கொடுங்க. இதையும் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதை டிக் பண்ணிக்கொள்ளுங்க. டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி கோடு ஒன்று வரும். அந்த கோடை என்டர் பண்ணுங்கள். சம்டைம் வராமல் விடலாம். ஸோ நீங்கள் ஸ்பாம் ஃபோல்டருக்குள்ளே சரி போய் பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் என்று கீழே வரும். ஒரு தரம் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் 2-3 தரம் கிளிக் பண்ணிங்கன்னா டைம் எடுக்கும். அதனால் ஒரு தரம் நீங்கள் ரெஜிஸ்டர்ன்றதை வந்து ஒரு தரம் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ரெஜிஸ்டர் ஆகினோடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஸோ இமெயில் வெரிஃபை பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். அதாவது உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு கோடோ அல்லது ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து யுவர் இமெயில் ஹேஸ் பீன் வெரிஃபைடுண்டு வரும். ஸோ அது வெரிஃபைடுன்னு வந்ததுக்கு பிறகு லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ லொகின் பண்ணுறதுக்கு இதில் ஓகே, இதில் லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. லொகின் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டையும் கொடுத்து கீழே லொகின் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லொகின் ஆகும். ஸோ லொகின் பண்ணோடனே இப்படி தான் வரும் ஃபஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் இப்படி வருதுண்டா இதில் மீனிங் என்னென்னா இதில் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இதாக இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுடைய முதல் பேமெண்ட். ஸோ இதை பற்றி தான் இப்போ அடுத்ததாக சொல்ல போகிறேன். இது பர்ச்சேஸ்ன்றது பாருங்கள். அதாவது நீங்கள் இந்த பொட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால், அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ரோபோவுக்கு நாங்கள் ஒரு பேமெண்ட் செய்யணும். அந்த ஏஐ சிஸ்டம் வந்து, இந்த ரோபோ சிஸ்டம் வந்து நார்மலாக எல்லா பொட்லேயும் நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா பொட்டை பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதுக்கும் ஒரு பேமெண்ட் இருக்குது. நாங்கள் ஒரு 100 USDT கொடுத்தோம்டா, USDT கொடுத்து தான் இதை பர்ச்சேஸ் பண்ணணும். இது வந்து 365 நாளைக்கு வேலை செய்யும். ஓகே, 365 நாளைக்கு இந்த ரோபோ போட் வந்து எங்களுக்கு வேலை செஞ்சு ட்ரேட் பண்ணும். அது வந்து ட்ரேட் பண்ண போது எப்படின்னா பைனான்ஸில் போயிட்டு, நான் பைனான்ஸையும் காட்டுறேன் பாருங்கள். பைனான்ஸில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பாட் ட்ரேடிங் நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் இதில் வந்து ட்ரேடுன்றதுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே நார்மலாக இருக்கிற ஸ்பாட் ட்ரேடிங் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் செய்ய போகிறோம். அது மேலே பாருங்கள், இந்த ஸ்பாட்டுன்றது செலக்ட் ஆகிருக்கு. உண்டை பை பண்ண போகிறோம்டா இதில் போயிட்டு இப்போ இருக்கிற ப்ரைஸை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். மார்க்கெட்டுன்றதை கொடுத்துட்டு என்ன காயின்ன்றதை இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டோக்ஸ்ன்றது நான் செலக்ட் ஆகிருக்கு, டோக்ஸ் USDT என்று. ஸோ அதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ USDT கொடுக்க போகிறோன்றதை கொடுத்துட்டு நாங்கள் பை பண்ணுவோம். மார்க்கெட் ப்ரைஸுக்கு செல் பண்ண போகிறோம்னா இதில் செல்லை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுன்றது செலக்ட் பண்ணி போட்டு மார்க்கெட் ப்ரைஸுக்கு எங்கள்கிட்ட இருக்கிறத செல் பண்ணுவோம். இது நார்மலாக ட்ரேடிங்கில் ஸ்பாட் ட்ரேடிங் அந்த டைம் செய்கிறது. இதை விட பைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் ட்ரேடிங் என்றெல்லாம் இருக்குது. கீழே வந்து பாருங்கள், இந்த இருக்குது ஃப்யூச்சர் ட்ரேடிங் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃப்யூச்சர் ட்ரேடிங் வந்து இவங்கள்ட்ட நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் தான் காட்டும். ரைட், இந்த ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் பையும் செல்லும் உண்டாவே. இதில் வந்து லாங் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஷார்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்க்க போனோம்னா உங்களுக்கு மண்டை குழம்பு. இப்போதைக்கு அதில் தேவையில்லை. ரைட், ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக இது சொல்கிறேன். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம். இதுதான் இந்த ட்ரேட் பண்ணுறது வந்து என்ன மாதிரி செய்கிறன்றது எங்களுக்கு தெரியாது. இதில் இப்போ இது இறங்கும் இதெல்லாம் நாங்கள் யோசித்து பார்த்து செஞ்சு கொண்டு இருக்கலாம். ஸோ இதுக்காக இந்த கம்பெனி என்ன செஞ்சுருக்கு, ஒரு பொட்டை எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்காங்க. ரைட், அந்த போட் தான் இந்த AFB போட். இந்த AFB போட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்னா, நாங்கள் கொடுக்குற சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி இந்த போட் வேலை செய்யும். கம்பெனி எங்களுக்கு அதுக்குரிய ஹெல்ப்புகளாக தரும். இதுக்குரிய ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி ஒன்று இருக்குது, அதை நாங்கள் இதுக்குள்ளே செட் பண்ணி விட்டோம்னா இந்த போட் வந்து எங்களுக்கு ட்ரேட் பண்ணும். இது ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயினையும் ட்ரேட் பண்ணாது. இது ட்ரேட் பண்ண போகிற காயின் வந்து BNB. இந்த BNB காயின் பைனான்ஸில் இந்த ஓன் காயினை மட்டும்தான் இதுக்குள்ளே ட்ரேட் பண்ண போகுது. ஸோ இது வந்து எவ்ரிடே 365 நாளும் ட்ரேட் பண்ணும். ஸோ 24 hours 365 நாளும் ட்ரேட் பண்ணி எங்களுக்கு இது மாதம் மினிமம் 10% சரி
ஒரு $100 போட்டோம்னா ஒரு $10 சரி மாதம் எங்களுக்கு இன்கம் வரும். ரைட். இதுவே $1000 போட்டோம்னா $100 மினிமம். மேக்ஸிமம் ஒரு $30-40 எல்லாம் எடுத்திருக்காங்க ஒரு $100 போட்டாக்கள். நாங்கள் எதுவுமே செய்கிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேடிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இது ட்ரேட் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பையும் எங்களுக்கு செய்யும், செல்லும் ஒரே டைமில் பையும் செல்லையும் செய்யும். அதாவது மார்க்கெட் ஏறினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இறங்கினாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சரியான டவுன் ஆகினோடனே நிறைய பேர் இப்போ வேறு பொட்டுகளில் யூஸ் பண்ணி ஸ்பாட் ட்ரேடிங் செஞ்சாக்கெல்லாம் தலையில் துண்டை போட்டுட்டு நிற்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ நானும் சில ட்ரேடிங் செஞ்சுருக்கேன். பொட்டில் செஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு சில காயின்கள் வந்து டவுன்லேயே இருக்குது. அது எப்போ ஏறுமன்றது தெரியாத மாதிரி இருக்குது. அது ஏறுனா மட்டும்தான் எனக்கு இனி ப்ராஃபிட். அப்போ அது வரும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். என் ஃபண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கும். அந்த காயின்ற அளவு அப்படியே இருக்கும். அதில் பெறுமதி வந்து குறைஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுமெண்டா நான் 1,00,000 ஷிபா காயின் வாங்கி வச்சுருக்கேன் ட்ரேடிங்லன்னா அந்த ஷிபா காயின் 1,00,000 அப்படியே இருக்கும். பட் அதில் ப்ரைஸ் வந்து வெகுமதி அது $100 இல்லை $50 கொடுத்து வாங்கியிருக்கேன்னா அந்த $50 பெறுமதி வந்து அரைவாசியாக காவாசியாக குறைஞ்சிருக்கும். பட் அது கூடினா தான் எனக்கு இப்போ பிரயோசனம் என்றபடியால் ஸ்பாட் ட்ரேடிங்கில் அப்படி ஒரு சிக்கல் இருக்குது என்றபடியால் நான் அதை விட்டுட்டு இந்த இதை சாய்ஸ் பண்ணதுக்கான ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் இது இறங்கினாலும் எனக்கு ப்ராஃபிட் என்றது தான். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த சிஸ்டத்தை அமைச்சிருக்காங்க. என்ன சொல்கிறது, மேத்தமேட்டிக்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இந்த போட்டை செஞ்சுருக்காங்க. ரைட். இப்போ நாங்கள் இந்த போட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணணுமெண்டா இதில் வந்து இந்த இருக்குது, இதில் வந்து இந்த ப்ரீமியம்ன்றதுக்கு பாருங்கள், இதில் பர்ச்சேஸ்ன்னு இருக்குது. இதை கொடுத்து இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னாண்டா அது டைம் எடுத்து அனலைஸ் பண்ணி என்ன செய்ய வேண்டாம், அது ரன் ஆகும். ஓகே, சாரி. இப்போ இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக ஃபண்டை ஆட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ண விடாது. என்னென்னா ஃபண்டை கொண்டு வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஃபண்டை ஆட் பண்ணுறதெல்லாம் சிம்பிள் வேலைகள் தான். நீங்கள் இப்போ இதில் ஹோமில் தான் நினைக்கிறோம். இதில் வந்து பாருங்கள் அசெட்ன்னு இருக்குது. இந்த அசெட்ன்றதை கிளிக் பண்ணி இதில் வந்து பாருங்கள் நாங்கள் டிபாசிட்ன்றதுக்குள்ளே நிற்கிறோம். டிபாசிட்டுக்குள்ளே வந்து இந்த இருக்குது இந்த TRC20 ட்ரோன் நெட்ஒர்க்கில் வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த அட்ரஸ் இதை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி கொண்டு வந்து இதுக்கு தான் நாங்கள் டிபாசிட் பண்ண போகிறோம். ஓகே, நாங்கள் இதுக்கு டிபாசிட் பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் செய்ய போகிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த டிபாசிட் பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி டிபாசிட் பண்ணுறதுன்றதெல்லாம் நான் காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன். ஸோ அதை டிபாசிட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் மெயினாக பார்க்க வந்தது இது இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே வந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன மாதிரின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது சம்மந்தமான எதுவும் டவுட் இருக்குமுன்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்கிறேன். முதல்ல வந்து ஃப்ரீ தான், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் இல்லை. அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு இதுக்குள்ளே வந்து பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து இது சம்மந்தமான எவ்ரிடே 9 o'clock ஜூம் மீட்டிங்கில் ஜூம் மீட்டிங் தமிழில் நடக்கும். அந்த மீட்டிங்கை போய் பாருங்கள். யூடியூப்பில் தமிழ் வீடியோஸ் இருக்குது. இவங்களோட ஓன் சேனலில் வந்து தமிழில் வந்து இன்ட்ரோ வீடியோவில் இருந்து என்ன மாதிரி செய்கிறதுன்ட்டு A to Z வீடியோஸ் இருக்குது. அவ்வளவும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் லிங்கும் வந்து எங்களோட டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ இதுகளெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே உங்களால் ஏழுமான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களால் முடியுமான்றது ஏழுமெண்டா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் நீங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இதில் 2 விதமான இன்கம்னு சொன்னான். முதலாவது விதம் இப்படி ட்ரேடிங்கில், ரெண்டாவது வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. நார்மலாக இதை வந்து இந்த கான்செப்டை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ரெஃபரல் லிங்கை கொடுக்குறது மூலமாக அவர் ஜாயின் பண்ணுவார். அவர் ஒரு $100 கொடுத்து ஜாயின் பண்ணக்குள்ள அதில் வந்து கம்பெனிக்கு வந்து $2.5 போகும் 100ல். ஓகே, அந்த 2.5 விட மிச்சம் வர்றது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ண உங்களுக்கு அவருக்கு கீழே இருக்க டீம் அப்படி எல்லாருக்கும் பிரிப்படுது. கிட்டத்தட்ட 70% நினைக்கிறேன். எனக்கு அது வடியாக பர்சன்டேஜ் தெரியலை. நான் அதற்கு பிறகு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ டிரெக்டாக ஃபஸ்ட்டாக இன்வைட் பண்ணுற உங்களுக்கு வந்து ஒரு $20 கிடைக்கும். ரைட், $100க்கு அவர் சப்ஸ்கிரைப் பண்ணினாங்கண்டா இந்த பொட்டை பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு $20 கிடைக்கும். இது வருஷம் அவங்க ரினியூ பண்ண கிடைக்கும். அதோட அவங்க ட்ரேட் பண்ணக்குள்ளே ஒரு ட்ரேடிங் போட்டிருக்காங்கன்னா அந்த ட்ரேடிங்குக்கும் ஒரு சின்ன கமிஷன் ஒன்று உங்களுக்கு கிடச்சி கொண்டிருக்கும்.
ரைட். இதை மாதிரி நிறைய சின்ன சின்னனா ஒரு 7 விதமான இன்கம் வந்து உங்களுக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சைடில் வரும். ஸோ எனக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்ய கஷ்டம்னா நாங்கள் டைரெக்டாக ட்ரேடிங்கிலேயே ஃபோக்கஸ் பண்ணி செய்யலாம். இல்லை எனக்கு 2 சைடுமே வேணுமெண்டா நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு பக்கம் ட்ரேட் பண்ணலாம், ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டோ 2 ஃப்ரெண்டோ ரெஃபர் பண்ணி அதுலேயும் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து லாங் டேர்முக்கு போகக்கூடிய பிஸ்னஸ். லாங் டேர்ம்னா இது 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் இல்லை, இது 50 வருஷத்துக்கு கூட இந்த பிஸ்னஸ் போகும். ஏன்னா இது ட்ரேடிங். அடுத்து இதில் மிக முக்கியமான விஷயம், இதில் வந்து அவங்க பிஎன்பி கோயினை மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறாங்க, வேறு எந்த கோயினையும் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணலை. அடுத்து இன்னொரு விஷயம், பைனான்ஸோட மட்டும்தான் அவங்க இப்போதைக்கு லிங்க் பண்ணியிருக்காங்க, மற்ற எக்ஸ்சேஞ்சுகளோட இப்போதைக்கு அவங்க லிங்க் பண்ணலை. ஸோ அதால் பைனான்ஸ் இருக்கிறார்கள் மட்டும்தான் நீங்கள் இதில் செய்யலாம். இதில் கேஒய்சியும் நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள். உங்களுடைய டீட்டெயிலில் கொடுத்து ரியல் ஃபோட்டோஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களுக்கு கேஒய்சியும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு விட்ரோவலுக்கு லேஸாக இருக்குது. பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பைனான்ஸில் இருந்து இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு விட்ரோவல் எடுக்கலாம். ஏன்டா பைனான்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்ரூவ் பண்ணியிருக்கு. அதால் பைனான்ஸில் நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் அந்த காசு நீங்கள் தான் விட்ரோ பண்ணலாம். அதில் வார இந்த ட்ரேட் பண்ணுறதுல வார ப்ராஃபிட் முழுக்க நீங்கள் அதில் விட்ரோ பண்ணிக்கொள்ளலாம். பட் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் தான் உங்களுக்கு வரும். அதாவது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதில் வர்ற ப்ராஃபிட் உங்களுக்கு அவர் ட்ரேட் பண்ணுறதால வர்ற லாபம், அதாவது கேஸ் ஃபீஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது, அதில் வர்ற ப்ராஃபிட் எல்லாம் உங்களுக்கு பிரித்து தருவாங்க. ஸோ அதெல்லாமே இதில் இருக்குது. அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு $200 வரைக்கும் விட்ரோ பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது கூட கொடுக்கல. ஏன்னா கம்பெனி லாங் டேர்முக்கு ரன் ஆகணுன்றதுக்காக அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் $200 வரைக்கும் ஒரு நாளைக்கு விட்ரோ பண்ணலாம்ன்ற அளவுக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது நிறைய ரிவார்ட் சிஸ்டம் அதெல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் உங்களுக்கு போக போக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸுகள் தொடர்ந்து வரும். இது வேறு எதுவும் டவுட் இருக்கும்னா நீங்கள் அவங்களோட யூடியூப் சேனலில் டைரெக்டாக போய் பார்த்துக்கொள்ளலாம். ரெஜிஸ்டர் பண்ணாதார்கள் உடனடியாக இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த பொட்டுக்கு இது செய்கிறதா இருந்தால் காசு இல்லாமல் செய்ய இயலாது. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் செஞ்சுருவீங்க. பட் இந்த பொட்டை வாங்கி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு $100 பே பண்ணணும். 1 இயருக்கு அது 1 இயர் முடிய திருப்பி $100 பே பண்ணி ரினியூ பண்ணணும். 1 இயருக்கு வாங்கிட்டோம்னா சரி, அதுக்கு பிறகு நாங்கள் ரினியூ பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் இதில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, அதால் அந்த ட்ரேடிங்கில் எங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ரினியூ பண்ணலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் இன்னொரு விஷயம், ஒரு 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 $20 கேஸ் ஃபீஸாக நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கொள்ளணும். இதில் வந்து இப்போ $100 ஒரு $20. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பைனான்ஸில் இருந்து ஒரு ட்ரஸ்ட் வாலெட்டுக்கோ இல்லை ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து பைனான்ஸுக்கோ நீங்கள் ஒரு கோயினை அனுப்புகிறீங்கன்னா அதுக்கு கேஸ் ஃபீஸ் அண்டு ஒரு விஷயம், ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் அண்டு ஒரு விஷயம் இருக்குது, தெரியும் தானே? அது வந்து உங்களுக்கு போகிற மாதிரி இதுலேயும் நீங்கள் ட்ரேடிங் செய்யக்குள்ள அந்த ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து போகும். அதுக்கு தான் அந்த கேஸ் ஃபீஸுன்றது. அது நீங்கள் எந்த கிரிப்டோ எடுத்தாலும் அந்த கேஸ் ஃபீன்றது இருக்கும். ஸோ அதனால் அதை யோசிக்க வேணாம். ஸோ அது ஒரு $20 இருக்கணும். ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளவு காசு வேணுமென்று சிலர் கேட்பாங்க. ஓகே, மினிமம் என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன், மினிமம் ஒரு $100 ஆவது போடுங்க. பட் உண்மையாக ஒரு ட்ரேட் பண்ணுற ஆளுக்கு $500 தேவைன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க $1000 தேவைண்டு. நீங்கள் $1000 போட்டுட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்து இப்போ 10% $1000 பாருங்கள், $100 வரும். ரைட். அப்போ எங்களுக்கு 40% 30% ப்ராஃபிட் வருதுன்னா ஒரு 40% $400 வரும். ஓகே, அதனால் அதை கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. மிக மிக முக்கியம், உங்களுக்கு இந்த $100 $20 கேஸ் ஃபீ, $100 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ், அப்போ $120. உங்களுக்கு ஒரு ட்ரேடிங்குக்கு ஒரு மினிமமாக நான் 2 கணக்கு பார்த்தாலும் ஒரு $100 இல்லை ஒரு $120 $130 பார்த்தாலும் ஒரு $220 $280 சரி உங்களோட கையில் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் இதில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன இன்கம் ஒன்று ஜென்ரேட் பண்ணிடும். இல்லை என்னோட காசு இல்லைன்னா நீங்கள் $100க்கு இந்த பொட்டை வாங்கிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் செய்யணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி அதில் வர்ற இன்கம்மை எடுத்து நீங்கள் அதுக்கு பிறகு ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படி கூட இது செய்யலாம். ஏதாவது ஒரு வழியில் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ புரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. எதுவும் டவுட் இருந்தால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனியில் நீங்கள் கஸ்டமர் கேரையும் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்குரிய டீட்டெயில் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். ஏஎஃப்பி போட் உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் தரமென்று எதிர்பார்க்குறேன். எதுவாக இருந்தாலும் உங்களோட சுய சிந்தனையோட உங்களுடைய ஐடியாஸை பார்த்து
சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நான் சொல்கிறேன்ன்றதுக்காக இல்லாமல் முதல்ல இந்த கம்பெனி என்ன மாதிரி எப்படி பட்டது ரன் ஆகுதுன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. பைனான்ஸில் இருந்து உங்களுக்கு அறியாமல் இது விட்ரோல் வரவே வராது. அதனால் அந்த பயமெல்லாம் இல்லாமல் பார்த்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி செஞ்சுக்கொள்ளுங்க. இந்த போட் சம்மந்தமாக கூகுள்லேயும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ட்ரஸ்ட் பைலட்டில் போய் பாருங்கள், யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ்களை ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி என்ன மாதிரின்றதை முடிவெடுத்து இறங்கி செய்ய பாருங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.